ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த நியூ இயர் பற்றின நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் ஓரளவுக்கு பலன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த வகையாகவே நான் சொல்கிற பலன்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த காரணத்துக்காகவும் இந்த பலன்கள் தான் நமக்கு முழுமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு தெளிவுக்காக மட்டும்தான், அதுவும் எல்லாரும் ஜாதகம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், சரி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பலன்களை நீங்கள் 30% மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நல்லா இருக்கிற விஷயங்களை எதுக்காவது யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகங்களை போய் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அதை மீறி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு செய்கிறது தான் நல்லதோ தவிர, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளில் சிக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அது தவிச்சு போகிற மாதிரி இருக்காதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி, உங்களுக்கே தெரியும், மேஷத்தில் அஸ்வினி பரணி தான் முழு நட்சத்திரங்களாக இருக்குது. கிருத்திகை முதல் பாதம் மட்டும்தான் மேஷத்தில் இருக்கும், மற்ற 3 பாதங்களும் ரிஷபத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம கிருத்திகைக்கு பலன் ரிஷபத்துக்குள்ளே போய் சொல்லிக்கலாம். இப்போ மேஷத்தில் இருக்கிற அஸ்வினிக்கும் பரணிக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்று சனி 5வது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வேலை செய்யுது. 18ஆம் தேதிக்கு அப்புறமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பாகிய ஸ்தானத்தில் வேலை செய்கிறார். 2026 5வது மாதம் வரைக்கும் சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் தான் ஏற்படும். சனி கிரகம் உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் பண்ணாமல் எதிர்வினை ஆற்றக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் நின்று வேலை செய்கிறதுனால மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாக்கியஸ்தானத்துக்குள்ள சனி போனதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள், அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள், திருமணம், குழந்தை பேர், வீட்டுக்கு நீங்கள் பாலக்கால் போடுறது, பூமி பூஜை எல்லாம் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அப்போ செய்யுங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சனி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்பவே நம்பாதீங்க. இந்த வருஷ கடைசி வரைக்கும் சனி பாகியஸ்தானத்திலேயே தான் இருக்கார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் 6வது மாதத்துக்கு மேலே திருமணம், கடை ஓப்பனிங் வைக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்தாபனம் தொடங்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது நல்லது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காம அதெல்லாம் செஞ்சுட்டு அம்மா நீங்கள் சொன்னீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஓகேங்களா? அதனால் அப்படி ஏதாவது ஐடியா இருக்குங்கிற பட்சத்தில் திருமணத்துக்கானாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை, ஏன்னா குரு 6வது மாதத்தோட இடம் மாறி போயிடுறார், ஓகேங்களா? போனாலும் அவர் சரியான இதில் இல்லாமல் ஸ்தானம் மாறிக்கிட்டே தான் இருக்க போகிறார். வக்ரமும் ஆக போகிறார், அதிசாரமும் ஆக போகிறார். அதனால் அவரை நம்பி குரு நல்லா இருக்கு அப்படின்றத நம்பி மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அப்போ நேரம் எப்படி இருக்குது, தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் குருவை நம்பி இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8வது மாதம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மிக மிக சிறப்பான இடத்துலையே இருக்கிறதுனால, அதுவும் 5ஆம் பாவ பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கிளுகிழுப்பான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணமானவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காதலர்களுக்கும் அது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய காதலர்களுக்கு அப்போ தான் காதல் தோன்றும். இந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் காதலிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ திருமணமானவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 8வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சந்தோஷமாக இருந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகளையும் ஏற்படுத்துவார். காதலர்களுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன சலசலப்புகளை ராகு 8வது மாதத்துக்கு மேலே ஏற்படுத்துவார். அதனால்
ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் பாவத்துக்கான வேலை வாய்ப்பு அந்த இடத்துக்கு ராகு போகிறதுனால ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே நிறைய வேலைகள் வந்துடும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வேலைகள் வந்துடும். அதே போல் கொஞ்சம் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா. சுய தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நிறைய வேலைகள் வர ஆரம்பிக்கும், நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லாமே ராகு 8வது மாதம் ஸ்தானம் மாறும்போது தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். 8வது மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன செய்ய போகிறார் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அஸ்வினி அப்படிங்கிறதும் கேதுவுடைய நட்சத்திரமாகவே இருக்கிறதுனால கேது பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு மார்ச் மாத கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட சுய நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்கிறதுனால சனி ரொம்ப உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க முடியாது. அதனால சனியோட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது மாதத்துக்கு மேலே உங்களுடைய கௌரவ ஸ்தானத்திலேயே வர்றதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மிக சிறப்பாக நடக்கிற மாதிரி கேது பார்த்துக்குவார். ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக நடக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக, பெரிய அளவில் அது வெளிப்படாத மாதிரி கொஞ்சம் சட்டிலாக தான் நடத்துவார். தொழில் மற்ற எல்லாமே திருமணமெல்லாம் கூட நீங்கள் இந்த நேரத்தில் நடத்தும்போது ரொம்ப ஆடம்பரமாலாம் நடத்திக்க மாட்டீங்க, கொஞ்சம் சட்டிலாக தான் நடத்திப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 12வது மாதம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு கேது அதை தான் செய்கிறார். அதனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது நல்லதே தான் செய்கிறார். சனியும் 5வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார். ராகுவும் 8வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார். குருவும் 6வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார். அதுக்கப்புறம் 6 மாத காலங்கள் குருவால் பெரிய பிரச்சனைகளும் இருக்காது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த தடவை எந்த கிரகங்களுமே இந்த வருஷம் கொடுக்காது. நீங்கள் ஏதாவது பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேஷத்தில் இருக்கிற பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சிறப்பான இடத்துல தான் சனி இப்போது இருக்கார். 5வது மாதம் வரைக்கும் 5வது மாதம் வரைக்கும் நீங்கள் அகம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் செய்யலாம். திருமணம், காது குத்து, அந்த மாதிரி வீட்டுக்கு பூமி பூஜை போடுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் செய்யலாம். ஆனால் 5வது மாதத்துக்குள்ளே முடிகிற விஷயங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பூமி பூஜை, வீடு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்போது நீங்கள் அடுத்து அது வந்து தொடர்ந்து போகும் இல்லையா. அந்த வருஷம் வீடு கட்டுறதுக்கு ஒரு 9 மாதங்களெல்லாம் ஆகும். நீங்கள் புண்ணியோஜனம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடுத்து வர்றதுனால நீங்கள் இப்போ அந்த விஷயம் கையில் எடுக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ டைம் நல்லா இருக்குது, சனி நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சி எடுத்துடாதீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு அடுத்து போக போகிறது, அதாவது 18/5/2026 மேலே சனி உங்களுக்கு போகிறது அஷ்டம ஸ்தானத்துக்கு. புரியுதுங்களா? அதனால் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் முக்கியமான ஏதாவது விஷயம், அதுவும் நீண்ட விஷயங்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூசத்தில் இருந்து பூசத்துக்குள்ளே போகிற வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனைகளுமே கொடுக்க மாட்டார். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லபடியாக வச்சுருப்பார். தொழில் நல்லா நடக்கும். உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்க உங்களுக்கு மிக சரியாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த வித பிரச்சனைகளையுமே குரு கொடுக்க மாட்டார். 6வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு கொஞ்சம் 2 நட்சத்திரங்கள் மாறி மாறி அதிசாரமும் ஆகிறார், வக்ரமும் ஆகிறார். அதனால் இந்த 6வது மாதம் வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்கள், என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுக்க முடியுமோ அது செஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் குருவை மட்டுமே நம்பி சில விஷயங்களை நம்ம செய்ய முடியாது. உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ராகு.
ராகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சிறப்பான ஸ்தானத்தில் வர்ற 8வது மாதம் 2026 8வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் ராகுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான தொழில் ஸ்தானத்தில் ராகு வர்றதால உங்களுக்கு பணவரவிலிருந்து, அதாவது பணவரவை நேரடியாக கொடுக்க மாட்டார், ஆனால் தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பார், அல்லது வேலைவாய்ப்பு நல்லபடியான வேலைவாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த சிரமமும் இல்லாமல் வச்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு 6வது மாதம், அதாவது 19/6/2026 குரு உற்பத்தி நிறுவனங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சிரமங்கள் வரலாம், ஆனாலும் பெரிய சிரமங்கள் வராது. ஆனால் வியாபாரிகளுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். 30/3/2026 வரைக்கும் கேது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தானத்தையே கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 3வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேது பணப்பரல் ஸ்தானத்துக்கு வர்றார். அதனால் உங்களுக்கு 3வது மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்களுக்கு ஒரு ஹைக் வேணும், வேலையில் இருக்கீங்க, அங்கே ஒரு ப்ரமோஷன் வருது, அதுவும் இன்க்ரிமெண்ட்டோட ப்ரமோஷன் வருது அப்படின்னா, அதுவும் கேதுவால் நடக்கணும் அப்படின்னா அடுத்த 3வது மாதத்துக்கு மேலே 30/3/2026 மேலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் மிக மிக சிறப்பாக நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியே இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் 12வது மாதம் ராகு கேது பயிற்சி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான இடத்துக்கே கேது வர்றதால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இந்த வருஷம் கேதுவால் கிடையாது. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக தான் இருக்குது. எந்த கிரகங்களுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கொடுக்காது. ஆனால் இதை 30% மட்டும் எடுத்துக்கோங்க. மிச்ச 70% பலன்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் தெரியும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.